guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ என்ன வீடியோ அப்படின்னா சும்மா லைட்டாக நம்ம வெளியே கிளம்பி போகிறத வந்து ஒரு அவுட்ஃபிட் என்னோடய ட்ரெஸ்ஸிங்கை வந்து எப்படிலாம் நான் மேக்கப் பண்ணுறேன். எல்லோரும் சில பேர் வந்து மேக்கப் ராணி அப்படின்றீங்க. மேக்கப் பண்ணி நான் வந்து ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. சிம்பிளாக ஒரு க்ரீம் நான் நார்மலாக ஒரு லேடிஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அது பேசிக்காக அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறது. இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ணி உங்களுக்கு அவுட்ஃபிட் காட்ட போகிறேன். இது வந்து மீஷோவில் நான் வாங்கினேன். இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சாரீ வந்து நான் முன்னால் ஒரு சாரீ வச்சுருந்தேன். அந்த சாரீ வந்து அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதனால் அதேமாரி இப்போ ஒரு சாரீ நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதுக்கு ப்ளவுஸ் வந்து ஒயிட் கலர் வந்திருக்கு. இந்த ப்ளவுஸ் நானே தான் ஸ்டிச் பண்ணேன். அது வந்து பிரின்சஸ் கட் சொல்லுவாங்கள்ல, எனக்கு பட்டி டைப் வந்து இப்போ அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பிரின்சஸ் கட் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து வேர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரேன். எப்படி கிளம்புறோன்றத வீடியோ பார்க்கலாம். இப்போ அந்த சாரீ நம்ம வேர் பண்ணிடுச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் எனக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த சாரீக்கு ப்ளவுஸ் எனக்கு வந்து கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருக்கிற மாதிரி தெரியும். அவங்க ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தா கூட அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த கலருக்கு வந்து ஒயிட் கலர் ப்ளவுஸ் எனக்கு பிடிக்கலை. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மேக்கப் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்மளுடைய க்ரீம் நான் வந்து நோவேஜ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் உள்ளது ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து டே க்ரீம். இதோட ரேட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் ரிசல்ட் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இதே இதில் வந்து நான் வந்து ஈவன் அவுட் அப்படின்றது யூஸ் பண்ணேன். அது செம்மையாக இருந்துச்சு. சரி, அதோட இது ரிசல்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் லைவாகவே சொல்கிறேன். இது என்ன க்ரீம் அப்படின்னா இது வந்து 30+ ஏஜ் ஆனவங்க யூஸ் பண்ணுற க்ரீம் தான். ஆன்டி ஏஜ் க்ரீம். ஸ்மெல் நல்லா இருக்கும், நல்லா மைல்டாக இருக்கும். பார்த்துக்கிங்களா நம்ம க்ரீம் இப்போ அப்ளை பண்ணியாச்சு. நல்லா இருக்குல்ல? இப்போ அந்த க்ரீம் கொஞ்சம் எனக்கு சூட்டபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துச்சு. அதுக்கப்புறமா யார்ட்லி பவுடர் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது வீட்டில் நம்ம என்ன பவுடர் யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஃபவுண்டேஷனு, கிளென்சர், ப்ரீமியர் என்னது ப்ரைமராக அது இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? சாதாரண பஃப்பு வச்சு என்னுடைய பவுடரை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதாங்க என்னோட மேக்கப். இது போட்டுட்டு வந்து நல்லாவே ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுடைய பவுடர் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிக்கர் வச்சாச்சு. ஸ்டிக்கர் போட்டு வச்சதுக்கப்புறம் ஐப்ரோ பென்சில் சிம்பிளாக ஒரு அவுட்லைன் அவ்வளோதான். ஃபினிஷ்ட். அப்புறம் என்னுடைய லிப்ஸ்டிக் இது வந்து ஒன் கலர் அந்த கம்பெனியோட லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப லைட்டாகவே இருக்கும். நம்ம நார்மலாக வெளியில் எங்கேயும் போட்டு போனால் யாரும் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. லைட்டாக நமக்கு ஒரு ஷேட் கொடுப்போம். அவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து
அப்புறம் வந்து காஜல் வந்து ஒன் கலர் கம்பெனி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை விட எனக்கு வந்து ஹிமாலயாவில் ஹெர்பல் காஜல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அவுட்லைன் ரொம்ப சிம்பிளாக கொடுத்தது, நம்ம அந்த ஐக்கியெல்லாம் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா இருக்குது. இதை நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்ளை பண்ணிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்லா கோல்டு காஜலுக்குள்ள லுக் வந்து கிடைக்கும். நான் வந்து ஒரு லைன் தான் போட்டிருக்கேன். இதே இது நீங்கள் வந்து இன்னும் டார்க்காக வேணும், கோல்டு காஜல் லெவலுக்கு வேணும்னா அதே நீங்கள் டபுள் ஃபோல்டு 2 கோட்டிங் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக வரும். அந்த கண்ணுக்கு வந்து அழகாக இருக்கும். அப்புறம் வந்து ஹேர் ஸ்டைல் சாதாரண மேக்கப் தான். இது வீட்டில் எல்லாருமே இந்த வந்து நார்மலாக வச்சுருக்கீங்க. அதை வச்சு சிம்பிளாக கிளம்பி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு சாரீ கட்டினாலும் நான் வந்து வச்சு எடுத்து தான் பின்னுவேன். இப்போ பூ வச்சு நம்ம மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அதான் என்னுடைய மேக்கப். பூ வந்து சாரீலாம் மேக்ஸிமம் நான் இப்படி தான் வைப்பேன். இதுதான் நம்மளுடைய சிம்பிள் மேக்கப். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட். சாரிக்கு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல், எதுனா சுடிதார் குட்டி போடுறேன் அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டைல். சிம்பிள் மேக்கப் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.